Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 8ல இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன்ற லெசனில் செக்ஷன் டியில் செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பவர் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ரிகர்சிவ்லி ஆஸ் a power n is equal to ப்ராக்கெட்டுக்குள்ள 1 if n equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. a பவர் nல என்னோட வேல்யூ 0 இருந்தால் அது 1என்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து பேஸ் கேஸ். அடுத்தது a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 இஃப் n இஸ் ஆட்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ ஆடாக இருந்தால், சப்போஸ் a பவர் 9 அந்த மாதிரி ஆட் வேல்யூவாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் என்னுடைய வேல்யூ ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a பவர் n/2 இன்ட்டு a பவர் n/2. உதாரணத்துக்கு a பவர் 10 அப்படின்னு இருந்ததுன்னா a பவர் n/2 போட்டால் a பவர் 5 வரும். இன்ட்டு a பவர் n/2 10/2னா a பவர் 5 வரும். ஸோ இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே கன்ஸ்ட்ரக்ட் ஏ ரிகர்சிவ் அல்காரிதம் யூஸிங் திஸ் டெஃபினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு ரிகர்சிவ் அல்காரிதம் எழுத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹவு மெனி மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆர் நீடட் டு கேல்குலேட் a பவர் 10 கேட்டிருக்காங்க. a பவர் 10 நம்ம கண்டுபிடிக்கணும்னா எத்தனை மல்டிப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னுடைய ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிகர்சிவ் அல்காரிதம் எழுதலாம். அதில் பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் a, n. இஃப் n equal to 0 தென் ரிட்டர்ன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸ் கேஸ். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எல்ஸ் இஃப் n இஸ் ஆட் தென் ரிட்டர்ன் a இன்ட்டு பவர் a, n மைனஸ் 1 கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு செகண்ட் கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் வந்து செகண்ட் கண்டிஷன். இது அப்படியே தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அடுத்தது எல்ஸ் பார்ட்டில் ஈவன் நம்பருக்கு உண்டான கண்டிஷன் எழுதியிருப்பாங்க. ஈவன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே a பவர் n/2 இன்ட்டு a பவர் n/2ன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் ஆஃப் a, n/2ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஆஃப்ன்ற வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஆஃபை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இதில் a பவர் n/2 இன்ட்டு a பவர் n/2ன்னு இருக்கிறனால நம்ம வந்து இந்த இடத்துல ஆஃப் இன்ட்டு ஆஃப்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரிகர்சிவ் அல்காரிதம். ஓகே, இப்போ a பவர் 10க்கு எத்தனை மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுதுன்றதை பார்க்கலாம். இப்போ a பவர் 10 நான் எழுதிக்கிறேன். a பவர் 10 இஸ் ஈக்குவல் டு, இங்கே a பவருக்கு மேலே ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் இருக்கும்போது நம்ம இந்த தேர்ட் கண்டிஷன், அதாவது n ஈவனாக இருந்தால் a பவர் n/2 இன்ட்டு a பவர் n/2ன்னு எழுதணும். ஸோ a பவர் 10/2, 10/2னா 5 அதனுடைய வேல்யூ. அப்புறம் இன்ட்டுன்னு போட்டு a பவர் 5 திரும்ப ஒரு n/2 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து n வந்து ஈவனாக இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், தேர்ட் ஃபார்முலா. திரும்ப அகைன் பாருங்கள், a பவரில் 5 இருக்குது. இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னும் போது இந்த செகண்ட் கண்டிஷன் இஃப் n இஸ் ஆட் a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1, அதாவது nல வந்து 1 குறைக்கணும். ஸோ ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதுறேன்னா a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1, 5 மைனஸ் 1 போது அது 4. ஸோ இந்த a பவர் 5 நம்ம அப்படியே விட்டுடலாம், ஏன்னா இது தேவையில்லை. சரி, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா a பவர் 4 இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னும் போது இந்த தேர்ட் ஃபார்முலா அகைன் யூஸ் பண்ணோம். a பவர் n/2 இன்ட்டு a பவர் n/2 இஃப் n இஸ் ஈவன். அப்போ திரும்ப இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். a பவர் n/2, 4/2 வந்து 2 வரும். இன்ட்டு a பவர் 2. ஸோ இந்த a பவர் 2 விட்டுடலாம். இந்த a பவர் 2க்கு திரும்ப நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னும் போது n/2 ஃபார்முலா தான், a பவர் 1 இன்ட்டு a பவர் 1. திரும்ப இந்த இடத்துல பாருங்கள், a பவர் 1ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னும் போது நமக்கு ஃபார்முலா தெரியும், a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1. ஸோ a இன்ட்டு a பவர் n மைனஸ் 1, ஏற்கனவே nல இருக்குது 1, 1 மைனஸ் 1 0.
ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த ஏ பவர் 1 நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த ஏ ஸ்கொயரையும் எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த ஏ பவர் 5 எதுவும் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு எத்தனை மல்டிப்ளிகேஷன் தேவைன்றதை கவுண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே 1 2, ஸோ இது வந்து 3, இது 4, இது வந்து 5. ஸோ மொத்தம் 5 மல்டிப்ளிகேஷன் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்போ ஏ பவர் 10 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து 5 மல்டிப்ளிகேஷன் தேவை. இதுதான் வந்து ஆன்சர். இதுக்குண்டான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ரிகர்சிவ் அல்காரிதம்லேருந்து அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ரெக்கர்ட் டு கம்ப்யூட் ஏ பவர் 10 சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்ஸையும் இதில் கொடுத்துருக்கேன் 1 by 1. ஸோ இந்த நோட்ஸ் வேணுன்றவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்கை தரேன். அப்புறம் இதை நீங்கள் வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் மூலமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய லிங்க்கையும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.